ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அக்காவும் வீடியோ போடலை. ஸோ எதனால் வீடியோ போடலன்னு எல்லாருமே கேட்டீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. இந்த வீடியோவும் எப்படின்னா, எதனால் நான் ப்ரெக்னென்ட் பாசிட்டிவாக அண்ட் நெகட்டிவாக எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ எந்த இதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். அப்புறம் வந்துட்டு அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, எத்தனை மாதம் எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அதனால ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்போ தான் சும்மா நாங்கள் ப்ராங்க் பண்ணோம், ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படி சொன்னீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, கிளாரிட்டி தெரியும். என்ன காரணம்னா, அவங்க வந்து மாசமா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கார்டை வந்து காட்டினாங்க. நான் காட்டினேன். எல்லாமே எங்களுக்கும் வந்து ஒரு ஏமாற்ற மாதிரி தான் இருந்தாலும், ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ போடவே மனசே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த வீடியோ போடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. கருவா கூப்பிட்டுட்டே இருந்தேன், கருவாவுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. சோ நம்ம சொன்னதான் நம்ம தப்பு, நான் சொன்னேன் நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் திட்டினாங்க. அப்ப உண்மையா இருந்தா போட்டிருக்கணும், எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி ரைட்டு இதான் உண்மை அப்படின்னா சும்மா லைட்டா போட்டு காட்டுது. ஃபர்ஸ்ட் நாள் போனோம் ஹாஸ்பிட்டல் போனப்ப, ஆமா பிரெக்னன்ட் தான் சொன்னாங்க. உண்மையிலேயே சத்தியமா இதான் உண்மை அப்படி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இல்ல மேம் எனக்கு கொஞ்சம் வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு பிளான் இல்லை, ஸோ எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் தான், அதனால ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க சரி இன்னொரு தடவை ஒரு வந்து செக்அப் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். கார்டு செக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கார்டு செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க, அதுல என்னன்ட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நைட்டு 11 மணி இருக்கும், அப்பயே போயிட்டு எப்பயுமே இருக்கும் அப்படின்றனால நாங்க 11 மணிக்கு போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு, சரி காலைல என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். ஐயோ நம்ம இவங்ககிட்ட வேற சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லைப்பா நெகட்டிவ்னு வந்துச்சு. அந்த பார்த்த பிளட் டெஸ்ட் கூட இங்கே தான் வீட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நான் எப்பயாவது இருந்தால் காட்டுறேன், உள்ள ஆட் பண்ண முடிஞ்சாலும் ஆட் பண்ணேன். நாட் ப்ரெக்னென்ட் அப்படின்னு வந்துருந்துச்சு. அதோட மனசே கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோலாம் போட்டேன், அவங்க நல்லா தானே இருக்கீங்க, சந்தோஷமா தான் இருக்கீங்க, கண்டென்ட்டுக்காக பண்ணியிருப்பாங்களா நிறைய பேர் கேட்பீங்க இந்த வீடியோல. சத்தியமா கண்டென்ட்டுக்காக நான் பண்ணவே கிடையாது. அப்படின்னா நான் இன்னும் உண்மை அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்கணும். கண்டென்ட்டுக்காக நான் பண்ணலை. ஏற்கனவே ஒரு தடவை ப்ராங்க் பண்ணியிருக்கோம், திரும்பவும் அதேவே பண்ணுவாங்க, அதனாலலாம் இல்லை. நான் வந்து சரி நான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்கள சொன்னேன். ஸோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சாரி. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட சொன்னது நீங்கள் நம்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கல்பனா சிஸ்டர் அண்ட் பூனா சிஸ்டர் நிறைய பேர் ஆல் தி பெஸ்ட் சொன்ன எல்லாத்துக்குமே சரி அந்த இது இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னும் 1 இயரோ இல்லை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதே ஆல் தி பெஸ்ட் எல்லாமே சொல்லணும். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் கூடவே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் தடவை நான் ப்ரெக்னென்ட் ஆனா கன்ஃபார்மா என்னன்ட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். நான் அந்த டாபிக்கே வரவே மாட்டேன், இப்போதைக்கு பிளானும் இல்லை. ஸோ இனி சொன்னாலும் நீங்க நம்ப வேண்டாம். ஸோ என்னங்க சொல்றது, இல்ல எப்படின்னா அது உண்மையா இருந்தா பரவாயில்ல. எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு போல. அதுக்கப்புறம் உங்க டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல பீரியட்ஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட இது. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். அதுக்குன்னு தனியா வீடியோ எல்லாம் எடுத்தோம். சத்தியமா உண்மையே சொன்னா அதுக்குன்னு வீடியோ எடுத்தோம், எல்லாமே பண்ணோம். இவரோட ரியாக்ஷன் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ. ஏன்னா அப்புறம் வந்து இது இல்லங்கும் போது அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. அப்புறம் வீடியோ பண்ணவே தோணவே இல்லை. அப்புறம் நான் வீடியோக்கே வர இன்ட்ரெஸ்ட் இல்ல. பண்றதுனும் தெரியல. நீங்க எல்லாம் சொல்லும் போது என்ன வீடியோ பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மாசமா தான் அதுக்கு ஏத்தாப்புல நான் கண்டென்ட் கொடுத்துருப்பேன். என்னன்னு தெரியல. அப்புறம் வீடியோ போற மனசு எல்லாமே பார்த்துட்டு அக்காவுக்கு என்ன சொல்றது, வேற என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ எங்களுக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே போலவே எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டே இருங்க. அது இல்லாம இன்னுமே கண்டென்ட்டா டெய்லி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு இவர் சொல்லுவாரு, ஆனா போட மாட்டாரு. இல்ல கண்டிப்பா போட்டுருவோம். இனிமே டெய்லி வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி தொடர்ந்து போடலாம். ஆனா என்ன வீடியோ போடுறதுக்கு மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? என்ன இந்த ட்ரெண்டிங் சாங் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. அண்ணா வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் சாங் பண்ணாங்க, உள்ள ஆட் பண்றேன் பாருங்களே. வேற லெவல், சரியான காமெடி. சும்மா வீடு சரிங்களா? இந்த வந்து
சரி ஓகேங்களா சரி எனக்கே பண்ண தெரியல. அப்பதான் நாங்க ஸ்டெப் சும்மா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு இருந்தோம். இவங்க என்னங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப் 10 தடவை ஒட்டே இருக்காரு. எனக்கும் தெரியல, இவருக்கும் தெரியல. ஏதோ ஆடணுங்க, ஆடணும் அவ்வளவுதான், சும்மா கண்டென்ட்டுக்கா. சரி, ட்ரெண்டிங் சாங் பண்றோமோ இல்லையோ, ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய். டாடா பாய்.